மணி நேரம் ஆச்சே. எப்பவுமே நெட்டவழி எந்திரிச்சு இந்தாங்கத்த காஃபியும் சொல்லி கொடுப்பாளே, இன்னும் எந்திரிக்க காணோம். என்ன விஷயம் தெரியலையே. சரி கூப்பிட்டு தான் பாப்போம். நெட்டவழி, ஏமா நெட்டவழி? அத்தை, ஏமா என்னாச்சு? உடம்பையும் சரியில்லையா? எவ்வளவு நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்க? அத்தை அது ஒன்றும் இல்லைங்க அத்தை, நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால தான் இப்போ எந்திரிச்சேன். அப்படின்னா ஒன்னா சமையல் கூட ஆக்கலையாம்மா? சமையல் என்னத்த சமையல், ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குது, உடனே செஞ்சிடுறேன். இன்னும் எனக்கு ஒரு காஃபி தண்ணி கூட நீ போட்டு தரலாமா? அத்தை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உடனே எல்லாம் செஞ்சிடலாம். அப்படியே பேசிட்டே நிக்கிறேன், போய் செய்யுமா செய். சரிங்க அத்தை. உடம்பு வலியா இருக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட சரி தூங்க முடியலையே, என்ன வாழ்க்கையோ இது. சரி போய் வேலையை செய்வோம். ஆஹா ஃபோன் அடிக்குது, யார் அது? அட மக குட்டவள்ளி ஃபோன் பண்ணியிருக்கா. அப்படி சரி என்னன்னு கேட்போம். அடடே குட்டவள்ளி, எப்படிமா இருக்க? ஓ அப்படியாம்மா, சரி சரி. என்னது நாத்து ஃபோன் பண்ணியிருக்கா போல் இருக்குது, என்ன விஷயம்னு வேற தெரியலையே. சரிம்மா இது உன் வீடு, நீ வாமா வா. என்னது நாத்து கிளம்பி வராளா? சரிம்மா சரி, வச்சிருமா வச்சிரு. அத்தை இந்தாங்க அத்தை காஃபி. என்னம்மா காஃபில சுத்தமா சர்க்கரையே ஓடாம வச்சிருக்க? அத்தை உங்களை டாக்டர் சக்கரை கம்மியாக தான் சாப்பிட சொன்னாங்க, அது இல்லாமல் சுகர் வேற அதிகமாக இருக்குன்னு வேற சொல்லியிருந்தாங்க, அதனால தான் சக்கரை கம்மியாக போட்டிருக்கேன். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க மருமகளே, நீ தான் மாமியாருக்காக கொஞ்சம் போட்டு தான் கொடுக்கறது. அது எப்படி சக்கரை சாப்பிட்டா விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு எப்படித்தான் எங்க ஐயால் நான் போட்டு தருவேன். என்ன இது நம்ம மருமகளை இப்படி பேசுற? அப்படி நீ இப்படி பேசின எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குதுமா. இந்த சந்தோஷத்தோடவே நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். உன்னோட நாத்து இன்னைக்கு ஊர்ல இருந்து கிளம்பி வரா. அப்படி என்னது நாத்து இன்னைக்கு வராங்களா? ஆமாமா ஆமா. அச்சோ வீட்டை ஒரு வழி வேணா போக மாட்டாளே இவ. என்னகத்தே என்ன விஷயம் திடீர்னு கிளம்பி வராங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் வந்துட்டு போலான்னு வரா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சமையல் செஞ்சு வைக்கி. ஆட்டுக்கறி குழம்பு, வறுவல், சிக்கன் பிரியாணி எல்லாம் ரெடியாக இருக்கணுமா. பார்த்து எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுறியா? என்னம்மா மருமகளே இப்படி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கிற? சரி சரி நான் சொன்னதெல்லாம் செஞ்சு வைமா, பாபு புள்ள பசியோடு வருவா. சரிங்கத்த, சரி 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 நான் போய் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரேன். நாத்து வந்தா ஒரு வழி வீட்டை பண்ணிட்டு தானே போவா, என்ன செய்யறதுக்கு வந்துட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி மாமியார் சொன்ன மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து செய்வோம். மகா வரா, ஒரே சந்தோஷமா இருக்குது மனசுக்கு. ஏய் பாத்தியாடி ஒத்தரோசா, கேள்விப்பட்டையா? என்ன விஷயம் இப்படி பரபரன்னு வந்து சொல்றியே? இனிமேலே நம்ம ஊருக்கு 100 நாள் வேலை இல்லடி, 100 நாள் வேலை இல்ல. என்னக்கா சொல்ற? போன வாரம் மட்டும் நான் போயிட்டு தானே இருக்கேன். அடியே நம்ம ஊரு கிராமமா இருந்த மட்டும் தாண்டி 100 நாள் வேலை, இப்போ ஊராட்சியா மாத்திட்டாங்களாமா. அதனால நம்ம ஊர் வந்து கிராமம் இல்ல, உடனே ஊராட்சி. அதனால நம்மளுக்கு 100 நாள் வேலையை நிறுத்திட்டாங்கடி. இது என்னக்கா அநியாயமால இருக்குது? இப்படி பண்ணி போட்டாங்களே. ஆமாடி ஆமா, நானும் அந்த சம்பாதியத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திட்டு பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நானும் கொஞ்சம் சந்தோஷமா செலவு பண்ணிட்டு இருந்தேன்டி. இப்படி திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்களா பாரு. அச்சோ அக்கா, நம்ம என்னக்கா பண்ண போறோம்? என்ன இது கமலாக்காவும் ஒத்தரோசாவும் என்னமோ சீரியஸா பேசிட்டு இருக்காங்களே. கமலாக்கா ஒத்தரோசா. நெட்டவள்ளி கேள்விப்பட்டியா? சரி சரி பதறாம சொல்லுங்க. நட்டவள்ளி நம்ம ஊரு இனிமேல் கிராமம் இல்லையாமா, ஊராட்சியாமா. இது என்னக்கா இது நல்ல விஷயம் தானே. என்ன தெரியும் நல்ல விஷயம்? நம்ம ஊர்ல இனிமேல் 100 நாள் வேலை கிடையாது, அது உனக்கு தெரியுமா? ஆமால ஊராட்சியா மாத்திரம் இது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப புரியுதா நாங்க எதுக்கு கவலைப்படுறோன்னு? நம்ம ஊராட்சியா மாத்திரம் கட்டி சில சலுகைகளும் நம்மளுக்கு கிடைக்கும்க்கா. அதை விடுடி, நம்மளுக்கு இப்ப வேலை போச்சே. சரி சரி நம்ம எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்க்கா, விடுங்க விடுங்க. அட போ நெட்டவள்ளி, ஒரே கவலையா இருக்கு. அது சரி நட்டவள்ளி, நீ என்ன இந்த பக்கம் வந்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, ஏன் அருமை நாத்து ஊர்லேருந்து வருது, அதுக்காக மட்டனு சிக்கனு எல்லாம் எடுக்க போயிட்டு இருக்கேன். என்ன நட்டவள்ளி சொல்ற? 15 நாளைக்கு முன்னாடி தானே வந்துட்டு போன. அப்படி அது ஏன்க்கா கேட்குறா? என்னால் வீட்டில் எதுவும் கேட்க முடியல. நெட்டவள்ளி இந்த மாதிரி ஆக்கி ஆக்கி போட்டுட்டே இருந்தவே இன்னும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. நெட்டவள்ளி சுதாரிச்சுக்கோ. என்னக்கா என்ன பண்ண சொல்கிறேன்? நம்மளுக்கு இருக்கிறது ஒரே நாத்தனாரு, சரி நம்ம அனுசரிக்காமல் யாரும் அனுசரிக்க போகிறாங்க, அதனால தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நீ நினைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். உன் நாத்தனாரு இங்கே சோகன்ட்டானா அவ குடும்பத்தில் போய் எப்படி வாழுவா? அதையும் யோசிச்சுக்கோ. என்ன ஒத்தரோசாக்கா சொல்கிற?
ஆமா நெட்டவள்ளி, ஒத்தர தோசை சொல்றது சரிதான். அம்மா வீட்ல ரொம்ப செல்லம் கொடுத்துருவோம் வெய்ய, சில பிள்ளைங்க வாழாம அப்படியே வந்துருதுங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு நீ கொஞ்சம் கெடுபடியா இருமா. இது எங்க மாமியாருக்கு புரியணுமேக்கா. நீ புரிய வை நட்டவள்ளி. நாற்று வந்துச்சுன்னா அவன் புருஷனோட குடும்பத்தோட வர சொல்லு. அவளை தனியாலாம் வர வேலை வச்சுக்க வேணான்னு சொல்லிடு. சரி சரிக்கா, எப்படியாவது முயற்சி பண்ணி எங்க மாமியாருக்கு அதெல்லாம் நைஸா போட்டு விடுவோம். நெட்டவள்ளி, சில மாமியாரை கேட்பாங்க, சில மாமியாருக்கு என் மொழியவே வர வேணாம்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. உன் கையில தான் இருக்கு எல்லாமே. சரிக்கா, நீங்க சொல்ற மாதிரியே ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி, நான் இப்போ கடைக்கு போறேன். பாத்தியாக்கா நெட்டவள்ளிய எவ்வளோ தங்கமான பொண்ணா இருக்கிறா. இந்த காலத்துல எந்த பொண்ணு நாத்தனார் காக்கி போட்டு உட்காந்துருக்கா, இவ செய்யறா பாரு, அதுவே பெரிய விஷயம் தான். சரி வாங்கக்கா, வீட்டுக்கு போவோம். அம்மா அம்மா, அடடே வா குட்டவள்ளி, வாமா வா. எங்க மாப்பிள்ளைய காணோம்? இல்லம்மா, நான் மட்டும்தான் வந்தேன். இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேம்மா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா. அப்படி என்னம்மா பிரச்சனை உனக்கும் உன் புருஷனுக்கும்? அவரு அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டே ஆடிட்டு இருக்காரு, அதனால தான்மா. இதுல என்னம்மா இருக்குது? அம்மா பேச்சையும் அவங்க புள்ள தானே முதல்ல, அதுக்கப்புறம் தான் உனக்கு புருஷன். அவங்க பேச்சு கேட்கறது என்னம்மா தப்பு? பொண்டாடின்னு ஒருத்தி நான் வந்த பின்னாடி என் பேச்சையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும்லம்மா. சரி சரி, அதுக்காக நீ அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துடுவியாம்மா? நான் இங்கே ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சாம பழக்கம். அவங்க என்னன்னா 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைகளை பழகுன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க என்னை பிடிச்சி. உங்கள் அன்னிக்காரியும் தான்மா காலையில் நேரம் கழிச்சு எந்திரிச்சு அப்படி. ஆனால் வந்து கடற்கரை அவள் வேலைகளை முடிச்சுட்டு அவள் என்னையும் பார்த்துக்கிட்டு அவள் கடைக்கு போயிட்டு வரா அப்படி. அவர்கிட்ட பல டைம் சொல்லிட்டேம்மா, தனி கொடுத்துட போல, அவர் கேட்க மாட்டேங்கிறாருமா, அதனால தான் நான் வந்துட்டேன். சரிம்மா சரி, நீ உள்ளே போ. சரிம்மா, இப்போ நான் உள்ளே போகிறேன், அப்புறம் பேசிக்கலாமா. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருக்கிறேன். என்னடா இது, நம்ம பொண்ணு புருஷனோட சந்தோஷமாக வருவான்னு எதிர்பார்த்தோம். அதனால தான் நெட்டவழி கிட்ட சொல்லி கறியெல்லாம் எடுத்து வர சொன்னோம். இவனா இப்படி வந்திருக்காளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்னது, மாமியார் இவ்வளோ கவலையா இருக்காங்க? சரி, கூப்பிட்டு பேசுவோம். அத்தை அத்தை. வாமா நெட்டவழி, என்னம்மா கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியோட்டிருக்கு? நீங்க சொன்ன ஐட்டம் எல்லாம் வாங்கியாச்சு. அது சரி, நீங்க இவ்வளவு சோகமா இருக்கீங்க? உன் நாத்தனா குட்டவழி வந்துட்டாமா. நல்ல விஷயம் தாங்க, அதுக்காக தான் போய் வாங்கிட்டு வர சொன்னீங்க. இல்லம்மா நெட்டவழி, அவள் வந்துட்டு தனியாக வந்திருக்கா. மாப்பிள்ளையோட சேர்ந்து வந்திருந்தானா அவளுக்கு விருந்து வச்சு நல்லா வாழ்த்தி அமைச்சிருப்போமா. இவன் மாப்பிள்ளை கூட சண்டை போட்டு உள்ள வந்திருக்கா. என்ன கதை சொல்றீங்க? நான் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டேன்னு நினைக்கிறேம்மா. அதனால தான் போன இடத்துல இப்படி கெட்ட பேர் உண்டு பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்குது எனக்கு. சரிங்க அத்தை, விடுங்க, நம்ம புத்திமதி சொல்லி அனுப்பலாம். புத்திமதி சொல்றதா இருந்தா நானே சொல்லியிருப்போமேம்மா. அவளா உணர்ந்து தெரிஞ்சனாதான் நாளை மணி இந்த தப்பை பண்ண மாட்டான். இப்போ அதுக்கு என்ன பண்றது? இவ தனி கொடுத்தனம் போகும்னு நினச்சிருக்காமா. அதனால தான் புருஷங்கட்டியும் மாமியாட்டியும் சண்டை போட்டு வந்திருக்கிறா. அப்படி அவங்களும் நல்ல மனுஷங்க தான், அதனால தான் நம்ம கூட அவங்களுக்கு கொடுத்தோம். நல்லா தான் அந்த மேலே பழகுனாங்க, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. இவ மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது. சரி சரிங்க அத்தை, பொறுமையா இருங்க, பார்த்துப்போம். பிரகாஷ் வரட்டுமா, நம்ம இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். சரிங்க அத்தை, சரி, நான் அப்புறம் போய் சமையல் வேலையை பார்க்குறேன். சரிம்மா நெட்டவழி, போய் சமையல் வேலையை பாரு. இப்படி பேரடியால நம்ம தலையில தூக்கி போட்டா நம்ம புள்ள இப்போ என்ன பண்றது? அம்மா அம்மா, வாப்பா. என்னம்மா நான் வந்தது கூட தெரியாம இவ்வளோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க? உன் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்காப்பா. நல்ல விஷயம்தாம்மா. அதாவது அவ புருஷன் கூட சண்டை போட்டு வந்திருக்கா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா பிரகாஷ், இது இப்படியே விடக்கூடாது, ஆரம்பத்திலேயே கிள்ளி எரியணும். சரி சரிம்மா, அதுக்கு என்ன பண்றது? நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதுபடி நீயும் நெட்டவழியை கேட்கணும், அவ்வளவுதான். சரிம்மா சொல்லுங்க, அப்படியே செஞ்சிடலாம். நெட்டவழி, ஏமா நெட்டவழி. அத்தை சொல்லுங்க அத்தை. சமையலெல்லாம் ரெடி ஆயிடுச்சாம்மா? ரெடியா இருக்குதே. அப்போதான் நாத்துவை கூப்பிட்டு சாப்பாடு சொல்லலான்னு போகலான்னு நினைச்சேன். நீங்க கூப்பிட்டீங்க, அப்படியே வந்துட்டேன். ஓ, நாத்துவ திருத்தருக்கு ஒரு நல்ல ஐடியா தோணி இருக்குமா? சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க, அதே மாதிரியே செஞ்சிடலாம். அதாவது நீயும் பிரகாசும் தனி கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி சண்டை போட்டுட்டு நீ வந்து அம்மா வீட்டுக்கு போற மாதிரி கொஞ்சம் நடிமா. அது எப்படித்த, வயசானவங்களை போய் நான் தனியாக விட்டுட்டு தனி கொடுத்துட்டு போவேன்? நெட்டவள்ளி, உன் சென்டிமெண்ட்டுக்கு அளவே இல்லையாம்மா. உன் நாத்து நல்லா போய் வாழணும்னா இதெல்லாம் நம்ம பண்ணித்தாம ஆகணும். சரிங்க அத்தை, சரி சரி, நான் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன். நாத்து சாப்பிட்டுட்டேன், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை நெட்டவள்ளி, இப்பவே பண்ணாதான் கரெக்டாக இருக்கும்.
இல்லைம்மா, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கா. அப்படி பிறந்த வீட்டுக்கு வந்து சாப்பிடாம கூட சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி இருக்கக்கூடாது. சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளான் ஆரம்பிச்சிடலாம். சரி சரி பிரகாஷ், அப்படியே செஞ்சுருவோம். சரிம்மா, நான் குட்டவழியை கூப்பிட்டு சாப்பாடு போடு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம பிளானை தொடங்கிடலாம். சரிங்க அத்தை, சரி சரி. குட்டவழியை சாப்பிட கூப்பிட்றேன். போ நெட்டவழி போ. பிரகாஷே, இவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை போட்டி தான்ப்பா ஊருக்கு அனுப்பணும். சரிம்மா, அப்படியே செஞ்சுருவோம். நம்ம அண்ணன் வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு தங்கிட்டு வந்தாதான் என் புருஷனோட ஆட்டமும் என் மாமியாரோட ஆட்டமும் அடங்கு. என்ன பேச்சு பேசுகிறாங்க 2 பேரும்? நான் என்ன அவங்க வீட்டுக்கு வேலைக்காரியா? நான் போய் செஞ்சு வைக்கிறதுக்கு? இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். குட்டவழி, அண்ணி சொல்லுங்க அண்ணி. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுவா. இதோ அண்ணி வந்துட்டேன். என்ன அண்ணி ஒரு மாதிரியா கூப்பிடுறாங்க? எப்பவுமே சந்தோஷமா பேசுவாங்க, இன்னைக்கு என்ன ஒரு மாதிரியா பேசுறாங்க? என்னமோ நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சா சரி. சரி போய் சாப்பிடுவோம். ஆஹா, அண்ணி சூப்பராக சமைச்சிருக்காங்க. என்ன நைட்டை வச்சிருக்காங்க? அட மீன் வெரைட்டி என்ன, சிக்கன் வெரைட்டி என்ன, மட்டன் வெரைட்டி என்ன, அட பிரியாணி செஞ்சுருக்காங்களே. இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிடலாம். அச்சோ அச்சோ அச்சோ, எதை விடுறது எதை சாப்பிட்றதுனே தெரியலையே. சாப்பிடுவோம் சாப்பிடுவோம். இந்த முட்டையை எடுத்து வாய்க்குள்ள போடுவோம். டபக். அச்சோ, சூப்பராலாம் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு அடி அடிச்சிடலாம். சிக்கன் பீஸா இது இவ்வளோ டேஸ்டா இருக்கு. அப்பாடியா, ஒரு வழியா இலையில இருக்கிறத முக்கால்வாசியா முடிச்சாச்சுப்பா. எல்லாம் சூப்பராக சாப்பிடாச்சு. இந்த நைட்டுக்கு கொஞ்சம் நேரம் நடந்து ரெஸ்ட் எடுத்தோம்னா ஜீரணமாயிரும். நைட்டுக்கு ஒரு கட்டு கட்ட வேண்டியதுதான். அம்மா வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வந்துட்டு நம்ம புருஷங்கார நம்ம அம்மாவுக்கு ஃபோனே பண்ணல. எல்லாம் நம்ம மேலே இருக்கிற பயம் விட்டு போச்சு போல் இருக்குது. பார்ப்போம் பார்ப்போம். உங்கள் அண்ணி நல்லா சமைச்சிருந்தாளா? சூப்பராக இருந்துச்சுமா. சரிம்மா, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நெட்டவழி, இப்படி சொன்ன பேச்சு கேட்காம இருக்காதம்மா, கொஞ்சம் புரிஞ்சுட்டு நடந்துக்கோ. இதுக்கு மேலே என்னால் புரிஞ்சுட்டாலும் நடக்க முடியாதுங்க. என்ன வேலைக்காரி நினச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பிரகாஷ் பிரச்சனை? அவர் என்னங்க சொல்றது, நானே சொல்றேன். நெட்டவழி, என்னமா ஆச்சு உனக்கு? என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன வேலைக்காரியா இந்த வீட்டுக்கு? வரவங்க எல்லாத்துக்கும் நான் சமைச்சு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு. யாருங்க நீ வந்தாங்க? லூசு லூசு, அவதான் வந்திருக்கான்னு தெரியாம கேட்கறா அவர். என் உன்னத்தாமா சொல்லிட்டு இருக்கேன். என் நாத்துவே, அருமை நாத்து, உன்னாலதான் எனக்கு என் புருஷனுக்கு சண்டை போட்டுட்டு இருக்குது. எத்தனை நாளைக்கு நானும் பொறுமையா பொறுத்து போறது? என்னங்க நீ சொல்றீங்க? எங்க அம்மா வீட்டுக்கு எனக்கு வர உரிமை இல்லையா? உனக்கு இங்க வர உரிமை இருக்கல, எங்க அம்மா வீட்டுக்கு எனக்கு போற உரிமை இல்லையாமா? நீ இங்க இருந்தீங்கன்னா நான் எங்க வீட்டுக்கு போறேன். நெட்டவழி, அமைதியா இருமா, பேசிக்கலாம். இதோ பாருங்க, என்னாலாம் இன்னும் எல்லாம் ஆக்கி கொட்டிட்டு இருக்க முடியாதுங்க. குட்டவழியா அவங்க புருஷ வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அப்புறம் என்ன வந்து கூப்பிடுவாங்க, நான் வரேன். ஆச்சுங்களா? இவளுக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயமா? இவன் மாமியார் கூட தண்ணி கொடுத்துட்டு போகணும், சண்டை போட்டு போகல, நான் போகக்கூடாத? நெட்டவழி, அமைதியா இருதாயி. குட்டவழி, உன்னாலதாம்மா என் பையனுக்கும் மருமகனுக்கும் சண்டை வந்துட்டு இருக்குது. நான் ஒண்ணுமே சொல்லியம்மா, என்னால எது சண்டை வருது? இப்போ நீ தனி கொடுத்துரும் புருஷனை கூட்டிட்டு போகணும், அதை பார்த்துதாம்மா நெட்டவழி இப்படி பேசிட்டு இருக்கறா. அவ இது மட்டும் தனி கொடுத்துருங்கிற வார்த்தையே வாயில எடுக்கல, உன்னை பார்த்துதான் அவ சொல்லிட்டு இருக்கறா. நீ வந்த காட்டுதான் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கா. அப்படி நான் தனி கொடுத்துரும் போறக்கும் இவங்க போறக்கும் என்னம்மா சம்பந்தம்? ஏமா குட்டவள்ளி, நீ மட்டும் புருஷனோட போய் தனியா உட்காந்துட்டு ஜாலியா இருக்கலாம், நான் என் புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்துரும் போக கூடாதா? நான் மட்டும் உங்க அம்மா வச்சு சோறு போட்டுட்டு எல்லா வேலையும் பதிவிட மாதிரி உனக்கும் உங்க வீட்டாளர்களுக்கு செய்யணுமா? அண்ணி, என்னங்க நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ செஞ்ச வேலை தாண்டி எல்லாமே. என் மருமக பொட்டோட்டு நான் சொல்றதை கேட்டுட்டு இருந்தா. அப்படி நீ வந்தே பாரு, உன் மாமியார்கிட்ட சண்டை போட்டுட்டு என் குடும்பத்தை வந்து பிரிக்க பார்த்துட்டியே. இப்போ இவங்க 2 தனி கொடுத்த போனா என் நிலைமை யோசிச்சு பாத்தியா? உங்க வீட்டுல வச்சு எனக்கு கஞ்சி ஊத்திடுவியாமா? உங்க வீட்டுல என்ன வச்சு கஞ்சி ஊத்திடுவியா? இதுல உங்க மாமியாரும் புருஷனும் ஒத்துக்குவாங்களா முதல்ல? அது எப்படிமா? அப்போ உன் மாமியார் வச்சு நீ கஞ்சி ஊத்துறாதான் இங்கே வந்துட்டு எனக்கு மரியாதையா இருக்கும். அதை விட்டு போட்டு தனி குத்துற போறது இங்கே வந்துட்டு என் குடும்பத்தை இப்படி கிழக்க பாக்குறீங்க குட்டவள்ளி, இது நியாயமா? என்னம்மா இப்படி பிரிச்சு பேசுற? நான் வந்துட்டு வந்த விஷயம் வேற, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதோ பாரு குட்டவள்ளி, நீ இப்போ வந்துட்டு உன் புருஷ வீட்டுக்கு போகலன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் கண்ணனை கூட தனியா வந்தா மட்டும்தான் நான் வாழ வருவேன். இது உங்க கையில தான் இருக்குது. நீ மட்டும் தனி குத்துற போறக்கும் உங்க வீட்டுல சண்டை போட்டு வரியாமா? நான் என் வீட்டுல சண்டை போட்டு போக கூடாதோ? அண்ணி, இப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணி. இதோ பாரு குட்டவள்ளி, அவங்க மட்டும் போனாங்கன்னா நீ தான் கடைசி மட்டும் வச்சு கஞ்சி ஊத்தணுமாக்கு சொல்லிட்டேன். என்னது, நான் வச்சு கஞ்சி ஊத்தணுமா?
என் மாமியார் பழைய சோத்தை போட்டால் கூட பேசாமல் சாப்பிட்டு உட்காந்துருக்கும். எங்கள் அம்மா சூடா இல்லைனாவே சத்தம் போடுவாங்களே. இச்சோ, என் மாமியாரே பரவாயில்ல எவ்வளவோ. அம்மா அம்மா, நான் என்ன என் மாமியாட்டி என் புருஷங்கட்டி கோச்சிட்டு வந்துட்டேன்னு நினச்சிங்களா? சும்மா தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரியா, அவருக்கு வேண்டி இருந்துச்சு, அதனால வரல. நான் இந்த மாதிரிலாம் சொன்னால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணுமா? நானாவது எங்கள் மாமியார் விட்டுட்டு தனி கொடுத்துன போகிறதாவது. ஓ அப்படியா குட்டவள்ளி செல்லமே? சரி சரி, அப்பனா உங்கள் வீட்டில் தேடுவாங்க, நீ உடனே கிளம்பு. நானும் கூட உண்மைன்னு நினைச்சிட்டேன் குட்டவள்ளி. சரி, உன் வீட்டில் உன் புருஷங்காரர் தேடுவாரு, நீ கிளம்பு தாயி. ஆமா தங்கச்சி, ஆமா. சரிம்மா, நான் கிளம்புறேன், வரேன். எப்படி நடிக்கிறா பாத்தியாம்மா? ஆமாங்க அத்தை, ஆமா. இந்த அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கலைன்னா அவ திருந்துற மாதிரியே இல்லை போல் இருக்குது. சரி சரிம்மா. ஆமாம்மா, குற்றவாளி தனியா போயிடுவாளா வீட்டுக்கு? டே, அடுத்த ஊர் தான்டா, வந்தவளுக்கு போக தெரியாதோ? 1 மணி நேரம் கழிச்சு மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டா தெரிஞ்சு போயிட போகுது. சரிம்மா, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ட்ரிங் ட்ரிங். அத்தை சொல்லுங்க அத்தை. என்ன மாப்பிள்ளை வீட்டில் ஒரே சண்டையோட்டம் இருக்கு? குற்றவாளியா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காளோட்டு இருக்கே. அவன் மேலதான் தப்பு இருக்குது. மாமியார் என்ன நினைக்க போறாங்கன்னு தெரியல. சரி நம்ம சொல்லுவோம். அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அத்தை. புத்திமதியை அவ டேரக்டா சொன்னாலும் ஏத்துக்க மாட்டா மாப்பிள்ள. அவளுக்கே புரியற மாதிரி கொஞ்சம் சில நாடகங்கள் நடத்தி சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க மாப்பிள்ள. அத்தை அதை நான் பாத்துக்கிறேங்க அத்தை, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அவ வீட்டுக்கு வந்தா சரி. அப்புறம் ஏதோ தனி கொடுத்தனும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாலே. ஆமாங்க அத்தை, வயசான அம்மா விட்டுட்டு நான் எப்படிதான் தனி கொடுத்துன்னு வருவேன். புரியுதுப்பா புரியுது. அதனால தான் இங்கே சில வேலைகள்லாம் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்து நடந்துக்கங்க. சரிங்க அத்தை. அத்தை குற்றவாளி வந்துட்டு இருக்கா, நான் அப்புறம் பேசுறேன். சரிங்க சரிங்க மாப்பிள்ள, சரி சரி. மச்சான், எனக்காக பஸ் ஸ்டாண்ட்லேயே காத்துட்டு இருக்கீங்களா? ஆமா குற்றவாளி, எங்க போனேன்னு தெரியல. அது நான் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டே அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். உங்க அருமை புரியாம போயிடுச்சு மச்சான் இத்தனை நாளா எனக்கு. வாங்க நம்ம மாமியாரோட சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். சரி குற்றவாளி, சரி சரி வா வீட்டுக்கு போவோம். சரிங்க அத்தை, எப்படியோ குற்றவாளிக்கு புத்திமதி புகட்டியாச்சு. அப்புறம் நான் போய் உள்ள வேலை பார்க்கட்டுங்களா? சரி மகளே, நீ போய் வேலையை பாரு. சரிம்மா, அப்புறம் நானும் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே போயிட்டு வரேன். சரி பிரகாஷ், சரி சரி. என்னத்த ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்மளோட வீடியோ பற்றி கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீ உள்ளே போய் வேலையை பாருதா இப்போமா. அப்படியே என்னை பற்றியும் 4 வார்த்தை நல்லதா சொல்லுங்க. சரி, நான் உள்ள போய் வேலையை பார்க்குறேன். வணக்கம் உறவுகளே. பார்த்தீங்களா என் புள்ள செஞ்ச சேட்டையை? மாமியார் வீட்டில் நல்லதா நடந்தாலும் தனி கொடுத்தணுமோன்னு நினச்சிட்டு இருக்கா. அப்படி போகலாம், இதே மாமியார் குடும்பம் பண்ணிச்சு, அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு போனால் பரவாயில்ல. அந்த அம்மா பாட்டுக்கு ஒரு மூலையில் போட்டதை தின்னுட்டு இருக்குது. அது அந்த அம்மா வீட்டு போட்டு தனி கொடுத்தணும் போகணும்னு ஆரம்பிச்சிட்டு வந்திருக்கானே. நான் விடுவேனா? நானும் ஒரு பையனை வச்சிருக்கேன். என் மருமகளும் என்கிட்ட நல்லதாக தான் நடந்துட்டு இருக்கா. இப்போ அதே மனசாச்சு எனக்கும் இருக்குமில்ல. அதே என் பிள்ளைக்கு நல்லபடியாக புத்திமதி சொல்லி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் போட்டு விட்டுருங்க. இது மாதிரி வீடியோக்கள் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும்.